இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிசம்பர் 11ஆம் தேதி முதல் சிம் கார்டுகளுக்கு புதிய ரூல்ஸ் அமலுக்கு வர இருக்கிறது. அது என்ன என்பதை பற்றியும் உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா சிம் கார்டு வைத்திருக்கும் ஒட்டுமொத்த கஸ்டமர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ராய் என்று அழைக்கப்படும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் புது விதிகளை அமலுக்கு கொண்டு வருகிறது. இந்த விதிகள் டிசம்பர் 11ஆம் தேதி முதல் நேரடியாக மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கிறது. இதனால் சிம் கார்டு கஸ்டமர்களுக்கு என்னென்ன மாறும், இந்த விதிகள் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். டிசம்பர் 1ஆம் தேதி முதல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன. இப்போது சிம் கார்டு விதிகளும் கஸ்டமர்கள் வர இருக்கிறது. இந்த விதிகள் ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் கஸ்டமர்களுக்கு அனுப்பப்படும் மெசேஜ்களில் ட்ரேசபிலிட்டி கொண்டு வர இருக்கிறது. அதாவது சிம் கார்டு கஸ்டமர்களுக்கு வணிக ரீதியான மெசேஜ்களை அனுப்ப வேண்டுமானால் அதை அனுப்புகிற முதன்மை நிறுவனம் மற்றும் டெலிகாம் மார்க்கெட்டர் செயின்களின் விவரங்களை ட்ரேசபிள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த வணிக ரீதியான மெசேஜ்கள் நிராகரிக்கப்படும். சிம் கார்டு கஸ்டமர்களுக்கும் செல்லாது. இது பேங்குகள், நிதி நிறுவனங்கள், ஓடிடி மற்றும் சோஷியல் மீடியா உள்ளிட்ட ஆப்களுக்கும் பொருந்தும். ஏனென்றால் அந்த மெசேஜ்கள் வணிக ரீதியாக அனுப்பப்படுகின்றன. ஆகவே தனிநபர்கள் அனுப்பும் மெசேஜ்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. இந்த புதிய விதிகளின்படி மெசேஜ் ட்ரேசபிலிட்டிக்காக டெலிமார்க்கெட்டர் நிறுவனங்கள் பதிவு செய்ய வேண்டும். ட்ராயானது டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர இருந்த இந்த விதிகளை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு மாற்றியிருக்கிறது. டிசம்பர் 10ஆம் தேதி வரையில் மட்டுமே முதன்மை நிறுவனங்கள் மற்றும் டெலிமார்க்கெட்டர் நிறுவனங்களின் ட்ரேசபிலிட்டி செயின் விவரங்களை பதிவு செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்குள் வணிக ரீதியான மெசேஜ்களை அனுப்ப பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இனிமேல் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11ஆம் தேதிக்குள்ளே பதிவு செய்யணும். அதேமாரி உங்களுக்கு ஓடிபி வரதும் வணிக ரீதியிலான எஸ்எம்எஸ் வரது கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உங்களுடைய பேரில் எத்தனை சிம் கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TAF காப்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே டேஃப் காஃப் அந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோகும். இதில் போய்ட்டு 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்னவோ அதை என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்சா இருக்கும். கேப்சா பார்த்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் கேப்சா ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணுங்கள். கேப்சா ஃபஸ்ட்டு வேலிடேட் பண்ணுங்கள். அடுத்து லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோன்னே ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்னு வரும். அடுத்ததாக உங்களுக்கு வந்த 6 நம்பர் கொண்ட ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். லாகின் ஆன பிறகு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் இன் யுவர் நேம்னு சொல்லிட்டு டூன்னு சொல்லி ஷோ ஆகுது. அதுக்கிட்ட ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்னென்ன மொபைல் நம்பர்லாம் உங்கள் ஆதார் கார்டை பயன்படுத்தி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட் 4 நம்பரும் கடைசி 4 நம்பரும் இருக்கும். இது உங்கள் நம்பர் இல்லைனா நாட் மை நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாட் ரெக்வர்ட் 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு எத்தனை மொபைல் நம்பர் இருக்குன்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மெத்தடை பயன்படுத்தி உங்களோட பேரில் எத்தனை மொபைல் நம்பர் இருக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.